அடுத்ததாக 146 150. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 145 இறுதியிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால்நடைகளை படைத்த நியமத்துகளை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். உங்களுக்கு சுமந்து செல்லக்கூடிய உங்களையும் அல்லது உங்களுடைய உடைமைகளையும் சுமந்து செல்லக்கூடிய கால்நடையை படைச்சிருக்கோம், சிறிய கால்நடைகளையும் படைச்சிருக்குன்னு சொல்லி இந்த ஒட்டகம் எல்லாத்தையும் முன் வச்சு அல்லா தஆலா சொல்கிறான். ஒட்டகம், ஆடு, கழுதையை கூட முன் வைத்து அல்லா தஆலா சொல்கிறான். இதெல்லாம் மக்களுக்கு பலனுள்ளதாக இருக்குது. அடுத்து 146 அதை அப்படியே தொடர்றான். ஃபமானியத் அஸ்வாஜ், 8 வகையான கால்நடைகள், நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கால்நடைகள் 8 வகையான கால்நடைகள் இருக்குது. இணை வைப்பாளர்கள் அதை நீங்கள் நினைவு கூறுவீர்களா அப்படிங்கிற தோரணையில் அல்லா தஆலா சொல்கிறான். அதாவது மினல் தானி ஸ்னைன் மினல் மாஸி ஸ்னைன், அதாவது செம்பரி ஆட்டில் 2 வகை இருக்குது, ஆண் பெண். அதே மாதிரி வெள்ளை ஆட்டில் 2 வகை இருக்குது. அதே மாதிரி மினல் இபிலிஸ்னைன், உங்களோட ஒட்டகத்தில் ஆண் பெண் ரெண்டு ஜோடி எல்லாத்தில் படிச்சிருக்கோம். மினல் பக்கரிஸ்னைன், பசு மாட்டிலையும் 2 வகை எல்லாத்தில் படிச்சிருக்கிறேன், ஆண் பெண்ணுன்னு படிச்சிருக்கேன். இப்போ மாட்டிலையும் 2 வகை. இப்படி 8 வகை பிரதானமாக உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குதுல. நீங்கள் படைச்சதா அல்லது உங்கள் தெய்வங்கள் உங்கள் சிலைகள் படைத்ததா அல்லாஹ் படைத்ததா? இதில் எதையாவது அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கானா? நீங்கள் உங்களுக்கு நீங்களே சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் ஹராம் ஆக்கிக்கிட்டீங்க. அதே மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்தவும் செய்கிறீங்க. அல்லாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்தாமல் இணை வைப்பாளர்களாக இருக்கிறீங்களேங்கிறது அதெல்லாம் சொல்கிறான். அதான் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து சொல்ல வைக்கிறான். சில விஷயங்களை தங்களுக்கு தாங்களே ஹராம் ஆக்கிக்கிட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நாங்கள் எடுக்கக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லி. அதான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க சொல்கிறான். குல் அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன், நான் சில விஷயத்தை தவிர அல்லாஹ் எதை விதிவிலக்காக ஆக்கியிருக்கிறானோ அதை தவிர வேறு எதையுமே ஹராமாக நான் பெறவில்லை, எதையுமே அல்லாஹ் ஹராமாக்கவில்லை. உணவை பொறுத்தவற்றில் எல்லாமே ஹலால் தான் சொல்லுவோம், அல்லாஹ் தடை செய்ததை தவிர மற்றதெல்லாமே பொதுவாக உணவை பொறுத்த வரைக்கும் ஹலால் தான் என்று சொல்லி, அதாவது தானாக இறந்தவைகள், இரத்தங்கள், அதே மாதிரி பன்றி, இதுதான் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. அது போக சில விஷயங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்குதோ அது மட்டும்தான் ஹராம், மற்ற எதுவும் ஹராம் இல்லை. ஏன் எதையுமே உங்களுக்கு நீங்களே ஹராமாக்கி கொள்ள வேண்டும்? அதே மாதிரி இப்படி ஹராமாக்கப்பட்ட ஒரு பொருளை கூட ஒருத்தர் நிர்பந்தத்துக்கு ஆளாகி உயிருக்கு போராடக்கூடிய நிலைமையிலையோ அல்லது யாராவது அவரை நிர்பந்தித்து உயிரை பருத்தி விடுவேன் என்று சொன்னால் கூட அவர் அதை சாப்பிட்டா கூட அவர் மீது குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த 146 சொல்லிட்டே வர்றான். அதே மாதிரி யூதர்களுக்கு அவர்கள் அத்துமீறியதன் காரணத்தினால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததன் காரணத்தினால் ஹலாலாக இருந்தது சிலவைகள் அவர்கள் செயலின் காரணத்தினால் ஹராமாக்கப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு கொழுப்புங்கிறது பொதுவாக கூடும், ஆனால் அவங்க செஞ்ச பாவத்தின் காரணத்தினால அவர்களுக்கு அது ஹராமாக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது 146 வருது. மற்றபடி எதுவுமே ஹராமாக்கப்படலை, நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஹராமாக்கிக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். அடுத்த பக்கத்துக்கு வாங்க. 147 வரும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது இந்த இணை வைப்பார்கள் இருக்கிறாங்களே இப்படியும் பேசுகிறாங்க. அல்லாஹ் மட்டும் நாடி இருந்தால் நாங்களாம் இணை வச்சிருக்க மாட்டோமே, அல்லாஹ் நாடினால தானே இணை வச்சிருக்கோம், அல்லாஹ் நாடினால தானே எங்களுக்கு நாங்களே சில பொருட்களை ஹராமாக்கிக்கிட்டோம். அப்போ அல்லாஹ் நாடாமல் நடக்கலை. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் இறைவன் நாட்டுன்னு சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் செய்கிற தப்பு இறைவன் நாட்டம் தான், போயிட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப புத்திசாலி நினச்சிட்டு பேசுகிறாங்க. அல்லாஹ் தஆலா கேட்குறான், சரி ரொம்ப தான் நீ பேசுகிற, இப்படி நீ மட்டும் இல்லை உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பல சமுதாய மக்களும் பேசியிருக்கிறாங்க. நமது தண்டனையை அவர்கள் சுவைக்கும் வரை இப்படி பேசி தண்டனையை அவங்க வர வச்சிருவாங்க. தண்டனை வந்ததுக்கப்புறம் எல்லாம் கதறுவாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இவங்க செய்கிறதெல்லாம் என்ன? அவங்களுடைய யூகத்தை மட்டும் தான் பின்பற்றுறாங்க, மூட நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, அல்லாஹ்வுக்கு எல்லா விதமான அழகிய ஆதாரங்களும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஃபலில்லாஹில் ஹுஜ்ஜத்துல் பாலிகா, அல்லாஹ்விடத்தில் தெளிவான சான்றுகள், ஆதாரங்கள் இருக்குது. அதை எடுத்து அல்லாஹ் தஆலா முன்வைக்கிறான். இது நல்ல மக்கள் இதை கொண்டு படிப்பினை பெறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்தது அவங்க சில விஷயங்கள் கால்நடைகளில் சில விஷயங்கள் தங்களுக்கு தாங்களே ஹராமாக்கிக்கிட்டாங்களே, அதுக்கு ஆதாரத்தை கேளுங்க. ஹராம் நல்லா சொல்லியிருக்கானா, ஏதாவது வேதத்தில் சொல்லியிருக்கானா, ஏதாவது நபிமார்களில் சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் கேளுங்க, ஆதாரம் கொண்டு வராங்களான்னு பாருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து 147 அடுத்த பகுதியில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடியது திரும்ப தான் ஹராம் என்னங்கிறது நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன், திரும்ப ஒரு வாட்டி கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே எதையும் ஹராம் ஆக்கிக்கிறாதீங்க. சாலோ அச்சலுமே ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்ல ஹராம் ஆக்கிக்கிறது என்ன தெரியுமா? காதை தீட்டிக்கிறீங்க. என்ன? அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது. மண்டையில் கொட்டின மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்க்கு நீங்கள் இணை வைக்கிறீங்களா, இது ஹராம், இது ஹராம்னு புரிஞ்சுக்கிறீங்க. அல்லாஹ்க்கு இணை வைப்பது ஹராம். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு மாறு செய்வது ஹராம், அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று குழந்தைகளை வறுமைக்கு பயந்தோ அல்லது எதற்காகவும் குழந்தைகளை கொல்லக்கூடாது, இது ஹராம். அவர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாத உணவளிக்கிறான், அவர்களை கொலை செய்வது ஹராம். அதே மாதிரி மானக்கேடான விபச்சாரம் போன்ற பாவங்களின் பக்கம் செய்வதுன்னு சொல்லலை, அதன் பக்கம் நெருங்குவது ஹராம். அதே போன்று எந்த ஒரு ஆன்மாவையும் அநியாயமான முறையில் கொலை செய்வது ஹராம். இதுதான் ஹராம். உங்களுக்கு நீங்களே ஹராமாக்கி கொண்டது எதுவும் அல்லாஹ்வுடைய ஷரியத்தில் ஹராம் அல்ல. அடுத்து 148 அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அனாதைகளுடைய சொத்துக்களை உணவுகளை நீங்கள் நெருங்காதீர்கள். வலா தக்ரபு மாலில் யதீம்,
எத்தீம்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எத்தீம்களோ அல்லது வேறு எத்தீம்களுடைய பொருட்களை நீங்கள் அநியாயமான முறையில் உண்ணாதீர்கள், இது ஹராம். அதே மாதிரி வஃபுல் கைல் வல் மீசான் பில் கிஸ்த், நீங்கள் அளவை நிலுவையில் மோசடி செய்யாதீங்க, அதில் தவறு செய்வது அது ஹராம். அதே மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா நியாயமாக பேசுங்க, தவறாக பேசாதீங்க, பொய்யா பேசாதீங்க, அது ஹராம். இதுதான் உண்மையான ஹராம் என்று சொல்லி அல்லாவுடைய மார்க்கம் வன்னஹதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் அல்லாவுடைய நேரான மார்க்கமாகும். இவருடைய விஷயங்கள் சொல்லப்பட்டது, இது எது ஹலால் என்று சொல்லப்பட்டது, எது ஹராம் என்று சொல்லப்பட்டது, அதை பேணி வாழ்வதுதான் அல்லாவுடைய நேரான மார்க்கமாகும். ஃபத்தபியூஹு, அதை பின்பற்றுங்க, உங்கள் யூகத்தை பின்பற்றாதீங்க. வலா தத்தபியூ சுபுல்ல ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, நீங்கள் பல வழிகேடான பாதைகளை பின்பற்றாதீங்க. அல்லாவுடைய நேரான பாதை ஒரே வே, ஹைவே, ஸ்ட்ரெயிட் வே, அது ஒரே வே தான். ஆனால் நீங்கள் பல பாதைகள் உங்களுக்கு அலங்காரமாக தெரியல, அதெல்லாம் ஷைத்தானுடைய வழிகள், அதை பின்பற்றி வழிகேட்டில் செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த குர்ஆனும் இறக்கப்பட்டிருக்கு. வஹதா கிதாபுன் அன்ஸல்னா முபாரக்குன், இது ஒரு அருள் வளம் நிறைந்த நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வேதம் இறக்கப்பட்டிருக்கிறது, இதை நீங்கள் பின்பற்றுங்கள். நாளை மறுமையில் நீங்கள் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் நபியையும் வேதத்தையும் வளத்தில் இறக்கியிருக்கிறான். தகூலு லவ் அன்னா உன்ஸில அலைனா கிதாப் லகுன்னா அஹ்தா மின்ஹும், நீங்கள் மறுமையில் சொல்லிடக்கூடாது எங்களுக்கு மட்டும் அல்லாஹ் ஒரு வேதத்தை இறக்கியிருந்தான்னா நாங்கள் நேர்வழியில் இருந்திருப்போமே அப்படின்னு எவனும் வாய் திறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நேர்வழியில் செலுத்தக்கூடிய வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு வழிகேட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வழிகேட்டத்திற்கு நீங்களே காரணம். அடுத்து 149வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்னதான் எதிர்பார்க்குறாங்க? ஹல் யன்துருன இல்லா அன் தஅதிஹுல் மலாயிகா, அவர்கள் உயிரை பறிக்க மலக்குல் மௌத் வர வேண்டும் என்பதை தான் அவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா? அதை தான் எதிர்பார்க்குறாங்களா? அவ் ஏத்திய ரப்புக், அல்லது தீர்ப்பளிப்பதற்காக மறுமையில் அல்லாஹ் வரணும் எதிர்பார்க்குறாங்களா? அவ் ஏத்திய பாது ஆயாத்தி ரப்பிக், அல்லது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய கியாமத் நாளுக்கு முன்னாடி சில அடையாளங்கள் நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த அடையாளம் நடக்கணும், கியாமத்தும் வந்துடணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்களா? சரி, ஒருவேளை இவங்க எதிர்பார்க்குற மாதிரி கியாமத்தினுடைய அடையாளங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சு விட்டா அதுக்கப்புறம் இவங்க ஈமான் கொண்டு ஈமான் ஏற்றுக்கப்படாது. அதில் குறிப்பாக எந்த அடையாளம் அப்படின்னு சொன்னால், சூரியன் கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிப்பது, அதான் தஃப்சீர்களில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த முக்கியமான ஒரு வசனம் 158, இந்த 149வது பக்கத்தில் வரக்கூடியது. அல்லாஹ்வுடைய முக்கிய அத்தாட்சியாக சூரியன் மேற்கில் உதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இவன் ஈமான் கொண்டாலோ அல்லது இவன் தௌபா செய்தாலோ அது லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா, அதுக்கப்புறம் அந்த ஈமான் எந்த பலனும் தராது. அதுக்கு முன்னாடி திருந்தி இந்த போதனைகளை கேட்டு நீங்கள் திருந்தி மாறி வந்து விடுங்கள், அல்லாஹ் அரவணைக்கிறான். அடுத்து அல்லாஹ் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்றான், மஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, எவர் ஒரு நன்மையை இந்த மார்க்கத்தில் செய்வார் அவருக்கு அல்லாஹ் தஆலா 10 மடங்கு, குறைந்தபட்சம் 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 10, 10 மடங்கு அது நன்மையாக பெருக்கப்படும். ஆனால் ஒரு தவறு செய்தால் 10 மடங்கு பாவம் கொடுக்கப்படாது. ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா, அவர் என்ன பாவம் செஞ்சார் அதுக்கான தண்டனை மட்டும் தான் கொடுக்கப்படும். நன்மை மட்டும் 10 மடங்கு அல்லாஹ் தஆலா பெருக்கிறான். தர்மங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது 700 மடங்கு பெருக்கிறான் என்பது சூரா பக்ரால பார்த்து, இது அல்லாஹ்வுடைய அருள். அதனால ஒரு மூமினுடைய வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும்? குல் நபி, நீரும் கூறுவீராக, இன்னா ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், எனது தொழுகை, எனது நான் செய்யக்கூடிய குர்பானிகள், அதே போன்று என்னுடைய வாழ்க்கை, எனது மரணம் அல்லாஹ்வுக்காகன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுக்காக வாழுங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இன்னொரு விதியை சொல்றான், வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, இப்படி உங்களுடைய நன்மைகளை தேடிக்கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், யாரும் நாளை மறுமையில பிறருடைய பாவத்தை சுமக்க மாட்டாங்க. அப்படி ஒரு இஸ்லாத்தில் கிடையாது. அவன் செஞ்சது தான், அவன் விதைத்தது தான், அவனவன் வினை அறுப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுற 49. அடுத்து மாஷா அல்லாஹ் 150வது பக்கம். இதில் இந்த 149வது பக்கத்தோட சூரா அன்ஆம் முடிஞ்சிருச்சு, அந்த ஃபினிஷிங்கோடு முடிஞ்சிருச்சு. 150வது பக்கத்தில் சூரத்துல் அராஃப் எனக்கூடிய ஒரு பெரிய அத்தியாயம், இது மக்காவுடைய அத்தியாயம், மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயம், இது ஆரம்பமாகிறது. இதனுடைய ஒரு பக்கம் இந்த 150 முழுக்க இடம்பெறுது. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலிஃப் லாம் மீம் ஸாத் என்று ஆரம்பித்து குர்ஆனை பற்றி பேசுகிறேன். கிதாபுன், இது வேதமாகும். இந்த வேதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான விளக்கத்தையும் இதை ஈமான் கொள்ளக்கூடிய மக்களுக்கு நினைவூட்டியாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இதை நீங்கள் பின்பற்றுங்கள், மற்ற விஷயங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள், இது உங்களுக்கு நேர்வழி காட்டும், இதை கொண்டு நல்ல படிப்பினை பெறுங்கள். குறைவான மக்கள் தான் இதை கொண்டு படிப்பினை பெறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அதாப் இரவிலேயோ பகல்லையோ அதை யாருனாலும் தடுக்க முடியும்? எத்தனை மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அழிவை நீங்கள் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து நீங்கள் நல்வழியில் இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, நாளை மறுமையில் வல் வஸ்னு யௌமஇذில் ஹக், இந்த பக்கத்தினுடைய முக்கியமான செய்தி இது. நாளை மறுமையில் அமல்கள் எல்லாம் எடை போடப்படும். அந்த எடை தராஸ் என்பது உண்மை, பூச்சாண்டி நினச்சிக்காதீங்க. அது எப்படி அமலை எடை போடப்படும்? சத்தியம். யாருடைய நன்மையினுடைய எடை அதிகமாக கணக்கிறதோ அவர் தான் வெற்றியாளர். யாருடைய பாவத்தின் எடை கணக்கிறதோ அவர் தோல்வி அடையக்கூடிய பாவி ஆவார், நஷ்டவாளி ஆவார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து இப்லீஸை, அதாவது மாணவர்களை சஜதா செய்ய சொல்லி இப்லீஸ் மறுத்தான அந்த செய்தியை 150 இறுதியில் ஆரம்பிக்கிறான். அது 151 இன்ஷா அல்லாஹ் தொடரப்போகுது.